எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை வந்து, குருவாயூர் கோயில்ல நடந்த ஒரு கதைங்க. குருவாயூர் கிருஷ்ணர் கோயில் வந்து கேரளால இருக்கு. அங்க வந்து அன்னதானம் போடுவாங்கங்க. எல்லா நாளுமே அன்னதானம் இருக்கு. இது வந்து கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. அந்த அன்னதானத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு பக்தர், அவர் வந்து பேர் சொல்லலைங்க. அந்த பக்தர் வந்து எப்போதுமே தான் தான் ஃபர்ஸ்ட்டு போயிருக்கணும். அந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் ஃபஸ்ட்டு பந்தியில ஃபஸ்ட்டா அவர் ஒரு பிளேஸ புடிச்சு வச்சுக்குவாரு. அங்க தான் உட்காருவாரு. அங்க வந்து உட்கார்றதுக்கு யாரையுமே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு. அந்த மாரி ஒரு ஒரு ரொம்ப ஒரு மாரி அட்ராசிட்டின்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது தான் சொல்றது தான் மத்தவங்க கேட்கணும். தான் 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 இங்க ஒரு அதிகாரி மாரி அவரு ரொம்ப ரூடா மத்தவங்ககிட்ட, பக்தர்கள்கிட்ட நடந்துக்கிறாரு. அ அப்போ அது தெரியாம இன்னொரு பக்தர் வராரு. தெரியாம இவரு எப்பவுமே உட்கார்ற அதே இடத்துல உட்கார்ந்து அவரு அந்த அன்னதானத்துல கலந்துக்கிறாரு. அவரு உட்கார்ந்தவர எனிக்க வச்சு, இவரு வந்து திட்டி அனுப்புறாரு. அந்த 2வது வந்த பக்தர. அவருக்கு ஆக்சுவலா தெரியாது. இவரு இப்படியெல்லாம் ரூல் போட்டுட்டு இருக்கிறதோ, இந்த மாரி இவரு இப்படி பண்ணிட்டு இருக்கிறதோ அவருக்கு தெரியாதுங்க. அவர் ரொம்ப மனசு சங்கடத்தோட அவர உட்கார்ந்த இடத்துலருந்து இடத்துலருந்து அனுப்புறாரு. பொதுவாவே நம்ம ஹிந்து சமூகம், நம்மளுடைய அ மூதாதையர்கள் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, யாரு சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்தாலும், அந்த இலை முன்னாடி அங்கிருந்து அவங்கள வந்து நம்ம எந்திரிச்சு போகவே சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா, "அன்னம் பிரம்மா" அப்படிங்கிறாங்க. அன்னம் தான் பிரம்மாவே. நமக்கு உயிர் தர்றது, நம்மளுடைய உயிர் சக்தி எல்லாத்துக்குமே. அதுக்கு நம்ம அவமரியாதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இந்த பக்தர் வந்து ரொம்ப தான் ரொம்ப அம் அதிகாரம் படைச்சவர் அப்படிங்கிற மாரி ரொம்ப ஆக்ரோஷமா அத செய்யறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் அடுத்த நாள் அதே இடத்துல உட்காந்து அன்னதானம் சாப்பிடறதுக்கு உட்கார்றார். நம்ம கிருஷ்ணருடைய லீலைகள் ஆரம்பிக்குது. அ அன்னதானம் சாப்பிட்டு முடிச்ச உடனே அவருக்கு வயிறு அப்செட் ஆகுது. உடனே போய் வெளியில போய் அப்படியே வாந்தி பண்ணிர்றார். அவரால கண்ட்ரோலே பண்ண முடியல. வாந்தி எடுத்துர்றார். அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு வாய் கூட சாப்பாடு உள்ள போக மாட்டேங்குது. உள்ள போனா உடனே அது வாமிட்டா வருது. அப்போ இவரு இது கொஞ்ச நாள் இது பண்ணோனே இவருக்கே ஒரு சங்கடம் ஆகுது. ஐயோ! நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ! அப்படிங்கிற மாரி. அப்புறம் என்ன பண்றார், ஒரு பெரிய ஜோசியர போய் பார்க்குறார். அவர் என்ன சொல்றாங்கன்னா, பாகவத புராணம், ஸ்ரீமத் பாகவத புராணம்ன்ட்டு இருக்கு. கிருஷ்ணருடைய அந்த அவதாரங்கள பத்தின எல்லா லீலைகளும் அதுல இருக்குங்க. அந்த பாகவத புராணத்த நீங்க உட்கார்ந்து கிருஷ்ணரோட கோயில் உட்கார்ந்து படிங்க அப்படின்ட்டு இவரு சொல்றார் ஜோசியர். சரின்ட்டு இவரு என்ன பண்றார், அன்னையிலருந்து அ பாகவத மகாபுராணத்த கிருஷ்ணர் கோயில்ல உட்கார்ந்து படிக்க ஆரம்பிக்கிறார். ஆக்சுவலா இவரு சாப்பிடாம, சாப்பிடாம அப்படியே இளைச்சிட்டு வரார். உடம்பே ரொம்ப இளைச்சிட்டு வரார். ஆனா, இந்த பாகவத மகாபுராணம் படிக்க, 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 படிக்க அவருக்கு கொஞ்சமா ஒரு 1/4 வயிறு, அரை வயிறு அப்படின்னு அது அந்த சாப்பிடுறதுக்கு வந்து அவரால முடியுதுங்க. அ இந்த பாகவத மகாபுராணம் ஓரளவுக்கு முடியிற ஸ்டேஜ்ல, இவருக்கு வந்து ஒரு அரைவாசியே அவரால சாப்பிட முடியும். தன்னுடைய செயல்கள அவரால கன்டின்யூ பண்ண முடியுதுங்க அவரோட வேலைகள. அப்பந்தான் அவருக்கு வந்து உணர்றார், தான் பண்ற தப்ப, தான் இத்தன நாள் பண்ணின தப்ப, தன்கிட்ட இருந்த அத்தன சொத்து, நகை, பணம் எல்லாமே கோயிலுக்கும் தானம் பண்ணிட்டு, அங்க வர்ற ஏழைப்பாழைங்களுக்கும் அந்த இத தானம் பண்ணிர்றார். அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோயில்ல சின்ன சின்ன கைங்கரியங்கள் இந்த மாரி அன்னதானத்துக்குள்ள ஏதோ ஒரு சின்ன தன்னாலான உதவிகள் பண்றது, இந்த மாரி மத்த பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப்னா பண்றது, அப்படின்னு பண்ணிட்டு அந்த கோயில்லருந்து தன்னுடைய சேவைகள தொடர ஆரம்பிக்கிறார். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து, தான் பண்ணின தப்ப கடவுளே உணர்த்துறார். அத இவரு சரி பண்றார். அதுக்கப்புறம் தன்னால ஆன உதவிகளையும் பண்ணி, தான் பண்ணின தப்பையும் அத சரி பண்ணிக்கிட்டு, தன்னாலான உதவிகளையும் பண்ணிட்டு, அங்கேயே அவரு
இருக்கார். இது ரொம்ப பெரிய விஷயமா எனக்கு பட்டுச்சுங்க. அதாவது தான் பண்ற தப்ப நம்ம என்னங்கிறதே தெரியாமயே நெறைய பேர் இருக்காங்க. ஆனா கடவுளா உணர்த்தி அத வந்து சரி பண்ணிட்டார். இந்த மாரி தினமும் குட்டி, குட்டி கதைகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில அவ்ளோ விஷயங்கள் கொட்டி கிடக்குதுங்க. தினமும் பார்ப்போம். ஓகேங்க. தேங்க் யூ. பாய்.